AdSense அக்கௌண்ட்ல எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணுமே ஃபஸ்ட்டே வந்து வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைன்இன் வந்து கொடுத்துருங்க. ஸோ சைன்இன் கொடுக்கறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு எந்த ஜிமெயிலில் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கணும் அந்த ப்ரௌசரில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பெனிஃபிஷியர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்து நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கொடுக்கலனாலும் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கொடுக்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆன் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேங்க்கில் வந்து என்ன நேம் இருக்குதோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதாவது ஹோல்டர் நேம் இருக்கும். பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேங்க் அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஐஎஃப்சி கோடும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்லேயே வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த ஷிஃப்ட் கோடு என்னன்னு கேட்டு வந்து அங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. திருப்பி அதை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஆட்சென்ஸில் எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.